வணக்கம் இந்தியன். நம்மளுடைய இளைய தலைமுறைகள் என்ன புரிஞ்சுக்கிடணும், என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் பல வீடியோக்கள் போட்டேன். வீடியோ வந்துட்டு போடுறதுனால இல்லை, நேர்லேயே நான் பல பேர்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்து நடக்க போகிறது இதுதான், இது இப்படி இப்படி போகும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்துட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இது வந்து என்னுடைய சிந்தனை. எல்லாமே வந்துட்டு ஒரு 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 பாதை போகுது. இப்போ ஒரு கார் ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நல்ல ஓட்ட தெரிஞ்சவனுக்கு ஆரம்பத்திலே எல்லோரும் வண்டி ஓட்டி பறக்கலை. வண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் ஆகிறோம்ல. வண்டி அதுக்கப்புறம் என்ன ஒருத்தன் குறுக்க வந்தால் என்ன செய்யணும், வருது ஒரு சிக்னலு, ஒரு வெள்ளைக்கோடு எதுக்கு போட்டிருக்காங்க, லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா, இண்டிகேட்டர் போடணுங்கிறதுலாம் அடுத்தடுத்து வருதுல்ல. அதே மாதிரி தான் நம்மளுடைய சிந்தனை இருக்கணும். மனிதனுக்கு 6 அறிவு இருக்குது அப்படின்னா அப்படிலாம் சிந்தனை போகணும். அதே மாதிரி தான் அரசியலும் போகணும். அரசியல் களம்ன்றது என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் குறை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒருத்தன் வழி விடணும். சரி, நான் எனக்கு போதும், என்னுடைய கட்சி ஒரு எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஒரு 5 வருஷம் நான் வழி விடுறேன், நீங்கள் இந்த 5 வருஷம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் செய்கிற தவறுகளை கண்டுபிடிங்க, சுட்டி காமிங்க, இந்த மாதிரிலாம் பேசுங்க. அதை விட்டுட்டு நாங்கள் மட்டுமே இருப்பேன், நாங்கள் தான் இருப்போம், யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, இது எங்கள் நாடு எங்கள் வீடுனா, யாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்களே வர முடியாது, உங்கள் தெருக்குள்ளேயே நாங்கள் வர முடியாது மக்கள். அப்படி நீங்கள் மட்டுமே வாழணும்னு நீங்கள் உங்களுடைய கொள்கை கொஞ்சம் மாறட்டுமே, கொஞ்சம் வழி விடுங்களேன், அடுத்த காலத்துக்கு வழி விடுங்களேன். இளைய சமுதாயம், இளைஞர்கள் எவ்வளவு பேர் பட்டதாரிகள் இருக்காங்க, சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க. ஒரு நல்வழி பாதைக்கு போகும். நாட்டுடைய வளர்ச்சியை நீங்கள் பாருங்கள். தமிழ்நாடு வளர்ந்துட்டு, தமிழ்நாடு உலக லெவல் போயிட்டு, அதனால் தமிழையும் யாரும் காப்பாற்ற வேண்டாம். தமிழ்லாம் அவன் வளர்த்துக்கிடும், அவன் குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி கொஞ்சம் வழி விட்டு அடுத்த சிந்தனைக்கு வாங்க. பெரியோர்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு அடுத்த ஈழ தமிழனாக மாறாமல் நம்ம தமிழ்நாடு போயிடக்கூடாது, இந்தியா அதே மாதிரி போயிடக்கூடாது, நம்ம அடுத்தவங்ககிட்ட கை கட்டி நின்றக்கூடாது அப்படின்லாம் நீங்களாக சிந்திங்க, யோசிங்க, செயல்படுங்க. கொஞ்சம் வழி விட்டு போங்க. யாராக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அமைதியை காத்து ஒரு சிந்திச்சு செயல்படுங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. நமக்கு தூக்கமே கலைகிற லெவலு நமக்கு ஒரு நாட்டு சிந்தனை நமக்கு வருது அப்படின்னாலே, இப்போ உள்ள இளைஞர்கள் படித்தவன் பூரப்பம் அப்படி தான் இருக்கான். சிந்தனைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அடுத்து நடக்க போகிறத. அதனால்